Hello everyone. நம்ம டிஸ்கிரிப்டிவ் டைப் கரண்ட் அஃபேர்ஸ்ல டெய்லி 2 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு செகண்ட் டிஸ்கஷன் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, எஸ்டிஜி இந்தியா இண்டெக்ஸ் ரீசெண்டா ரிப்போர்ட் ரிலீஸ் ஆச்சு. ஓகேங்களா? ஸோ அதை பத்தி தான் இந்த கொஸ்டின்ல பார்க்க போறோம். ஸோ எஸ்டிஜி இண்டெக்ஸ் அண்ட் தென் அதுல தமிழ்நாடோட அச்சீவ்மெண்ட்ஸ் என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிறது சரிங்களா? ஸோ எஸ்டிஜி இந்தியா இண்டெக்ஸ் 2023-24 அப்படிங்கிறத நித்தி ஆயோக் ரிலீஸ் பண்றாங்க. ஓகே, ஸோ முக்கியமான பாயிண்ட், ரிலீஸ்டு பை நித்தி ஆயோக். சரிங்களா? ஸோ எதை இவங்க எவாலுவேட் பண்றாங்கன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டேட்ஸ் அவங்க எஸ்டிஜி கோல்ஸை அச்சீவ் பண்றதுக்கு எவ்வளோ ப்ராக்ரஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத எவாலுவேட் பண்றது தான் இந்த எஸ்டிஜி இந்தியா இண்டெக்ஸ். இந்தியா ஃபுல்லா எஸ்டிஜி கோல்ஸை நோக்கி நம்ம எப்படி போயிட்டு இருக்கோம், அதுல ஒவ்வொரு மாநிலங்களும் எப்படி என்ன ஸ்டேட்ல இருக்காங்க, எதை அச்சீவ் பண்ணியிருக்காங்க, எதை அச்சீவ் பண்ணல அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்றது தான் இந்த எஸ்டிஜி இந்தியா இண்டெக்ஸ் அப்படிங்கிறது. பேசிக்கா ஒரு இன்ட்ரடக்ஷனை கொடுக்கும். அடுத்தது எஸ்டிஜி இந்தியா இண்டெக்ஸ் அப்படிங்கிறத பத்தி 2 பாயிண்ட். சரிங்களா? 2018ல இருந்து நமக்கு இந்த எஸ்டிஜி இந்தியா இண்டெக்ஸ் அப்படிங்கிறது வருது. இப்போ வந்திருக்கிற ரிப்போர்ட் பார்த்தோம்னா 4th எடிஷன். சரிங்களா? ஸோ இந்த ரிப்போர்ட்ல பார்த்தோம்னா நமக்கு நார்மலா நமக்கு தெரியும் எஸ்டிஜி கோல்ஸ் அப்படிங்கிறது மொத்தம் 17 கோல்ஸ் வந்து இருக்கு. 17 எஸ்டிஜி கோல்ஸ் வந்து இருக்கு. ஆனா எஸ்டிஜி இந்தியா இண்டெக்ஸ்ல பார்த்தோம்னா நித்தி ஆயோக் என்ன பண்றாங்கன்னா, ஒரு 16 எஸ்டிஜி கோல்ஸ் வந்து ஸ்டடி பண்றாங்க. சரிங்களா? ஏன்னா 17th கோல் வந்து பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது வரும். சரியா? ஸோ அது பெரிய லெவல்ல அப்ளிகபிள் ஆகாது. ஸோ அதனால 16 எஸ்டிஜி கோல்ஸ், அதுல 113 இண்டிகேட்டர்ஸை வந்து ஸ்டடி பண்றாங்க. ஓகேவா? இதை ஸ்டடி பண்ணி இதை பேஸ் பண்ணி தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டேட்ஸையும் வந்து கிளாசிஃபை பண்றாங்க. அண்ட் தென் ஓவராலா இந்தியாவுக்குன்னு ஒரு ரேங்க்கும் ஒரு ஸ்கோர் அப்படிங்கிறதையும் கொடுக்குறாங்க. சரியா? ஸோ இந்த எஸ்டிஜி இந்தியா இண்டெக்ஸ் அப்படிங்கிறது என்ன ப்ரமோட் பண்ணுது அப்படின்னா, காம்படிஷன் அப்படிங்கிறத ப்ரமோட் பண்ணுது. யாருக்கு காம்படிஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ் அண்ட் தென் யூனியன் டெரிட்டரிஸ் யாரு டாப் வர போறாங்க அப்படிங்கிற ஒரு காம்படிஷனை ஸ்டேட்ஸ்க்கு மத்தியில கிரியேட் பண்றது தான் இந்த எஸ்டிஜி இந்தியா இண்டெக்ஸ். ஸோ தட் காம்படிஷனை கிரியேட் பண்றப்ப இன்னும் இம்ப்ளிமெண்டேஷன் அப்படிங்கிறது இன்னும் எஃபெக்டிவா இருக்கும். அதனாலதான். சரிங்களா? ஸோ இந்த இண்டெக்ஸை யுனைடெட் நேஷன்ஸோட கொலாபரேட் பண்ணி தான் நித்தி ஆயோக் நமக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, அடுத்தது மெத்தடாலஜி. ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் இந்த கொஸ்டின்ல இருக்கும். ஓகேவா? டாப் டு பாட்டம் எல்லாமே ஃபேக்சுவலா தான் இருக்கும். ஸோ நம்மளுமே அதை அப்படிதான் அப்ரோச் பண்ணி ஆகணும். பிகாஸ் இது வந்து ஸ்டாட்டிக்கான ரிப்போர்ட். ஓகேவா? ஸோ இந்த ரிப்போர்ட்டை நம்ம டேட்டாஸ் கொடுக்காம அந்த ரிப்போர்ட்டை பத்தி எதுவுமே எழுத முடியாது. சரியா? ரைட். மெத்தடாலஜி எப்படி இவங்க ஸ்டேட்ஸை வந்து குரூப் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்கோர் வைக்கிறாங்க 0ல இருந்து 100 வரைக்கும். ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு மார்க்கை வந்து கொடுக்குறாங்க. அந்த மார்க்கை பேஸ் பண்ணி 4 கேட்டகரியா பிரிச்சிருக்காங்க. ஓகேவா? ஆஸ்பிரண்ட் அப்படிங்கிறது 0ல இருந்து 49க்குள்ள இருக்கிறவங்க. பெர்ஃபார்மர் அப்படின்னா 50ல இருந்து 64 மார்க் வாங்கினவங்கள பெர்ஃபார்மர் அப்படின்னு சொல்றாங்க. ஃப்ரண்ட் ரன்னர் அப்படின்னா 65ல இருந்து 99 மார்க் வாங்கினவங்க. அடுத்தது அச்சீவர், சாதனையாளர் அப்படிங்கிறத பார்த்தோம்னா 100 மதிப்பெண் வாங்குறவங்க சாதனையாளர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் இந்த ஸ்கோர் அப்படிங்கறத கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு கோல்ஸுக்கும் இந்த ஸ்கோர் அப்படிங்கறத கொடுக்குறாங்க. சரியா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு தமிழ்நாடு கோல் நம்பர் 7ல பார்த்தோம்னா அச்சீவர் அப்படிங்கிற கேட்டகரி 100க்கு 100 மதிப்பெண் வாங்கியிருக்கு. ஓகே, அப்ப கோல்ஸ்க்கும் கொடுக்குறாங்க, ஸ்டேட்ஸுக்குமே இந்த வகைப்பாடு அப்படிங்கிறது அப்ளிகபிள் ஆகும். சரியா? அடுத்தது கீ ஹைலைட்ஸ். ஸோ இந்த ரிப்போர்ட்ல என்ன முக்கியமான அம்சங்கள்லாம் இருந்துச்சு, என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியாவோட ஓவரால் ப்ராக்ரஸ் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்தியா முதல்ல 2018ல இந்த ரிப்போர்ட் வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம். 2018ல இந்த ரிப்போர்ட் வந்தப்ப இந்தியாவோட ஸ்கோர் என்னவா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா 57. சரிங்களா? அதுக்கப்புறமா 2019-20ல இந்தியாவோட ஸ்கோர், இது வந்து 2018. 2019-20ல பார்த்தோம்னா இந்தியாவோட ஸ்கோர் எவ்வளவா இருந்துச்சு அப்படின்னா 60 மதிப்பெண்களாக இருந்துச்சு. அடுத்ததா 2020-21ல இந்தியாவோட ஸ்கோர் பார்த்தோம்னா 66 இருந்துச்சு. இப்ப 2023-24ல 71. அப்ப கிராஜுவலா நம்ம எஸ்டிஜி கோல்ஸ் நோக்கி போயிட்டு இருக்கோம் அப்படிங்கறத 57, 60, 66, 71 அப்படிங்கிறது நமக்கு உணர்த்து இல்லையா? ஸோ நம்ம கிராஜுவலா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டே இருக்கோம், கிராஜுவலா எஸ்டிஜி கோல்ஸ் அச்சீவ் பண்றதை நோக்கி போய்கிட்டே இருக்கோம் அப்படிங்கிறது. சரியா? ரைட். அதுலயே இந்தியாவோட பொசிஷனை பார்த்தோம்னா இந்தியா ஃப்ரண்ட் ரன்னர் அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ள வருவாங்க. ஏன்னா 71 மதிப்பெண்கள்ல இருக்கனால. அடுத்தது டாப் பெர்ஃபார்மர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா கேரளா அண்ட் உத்தரகாண்ட் இவங்க 2 பேரும் தான் டாப் பெர்ஃபார்மர்ஸா இருக்காங்க. ஏன்னா 2 ஸ்டேட்டுமே பார்த்தோம்னா 79 மதிப்பெண்களை எடுத்து டாப் பெர்ஃபார்மர்ஸா இருக்காங்க. அடுத்ததா பார்த்தோம்னா லோவஸ்ட் பெர்ஃபார்மர் பாட்டம்ல யார் இருக்காங்கன்னா பீகார் 57 பாயிண்ட், 57 ஸ்கோர்.
அப்படிங்கிறது. ஃப்ரண்ட் ரன்னர் அப்படிங்கிற கேட்டகரி நம்ம பார்த்தோம். 65லேருந்து 99 வரைக்கும் இருந்துச்சுன்னா, அவங்கள ஃப்ரண்ட் ரன்னர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஃப்ரண்ட் ரன்னர்ல கிட்டத்தட்ட 32 ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்தது ஆஸ்பிரண்ட் அப்படிங்கிற கேட்டகரி. ஆஸ்பிரண்ட் அப்படின்னா 0 to 49க்குள்ள யாருமே இல்ல. அதே மாரி அச்சீவர் அப்படிங்கிற கேட்டகரி 100 மார்க்ஸ் எடுத்த கேட்டகரிக்குள்ளேயும் யாருமே இல்ல. எல்லாருமே இந்த 50லிருந்து 64, 65லிருந்து 99 இந்த கேட்டகரிக்குள்ள தான் இருக்காங்க. சரிங்களா? அடுத்தது கீ எஸ்டிஜி அச்சீவ்மெண்ட்ஸ். ஸோ இந்த ரிப்போர்ட்ல முக்கியமா சிக்னிஃபிகண்டா இருந்த அச்சீவ்மெண்ட்ஸை மட்டும் நம்ம இங்க கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா கோல் நம்பர் 1 நோ பாவர்ட்டி. எஸ்டிஜி கோல் நம்பர் 1 என்னன்னா நோ பாவர்ட்டி. அதுல பார்த்தோம்னா இந்தியாவோட ஸ்கோர் 60லேருந்து 72 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது எப்படி சொல்றாங்க அப்படின்னா மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி 2015ல 24% இருந்துச்சு. அது 2022-23ல பார்த்தோம்னா 11% இருக்கு. அதை பேஸ் பண்ணி நமக்கு கோல் நம்பர் 1ல இந்தியா வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கறத சொல்லியிருக்கு. அடுத்தது கோல் நம்பர் 3 குட் ஹெல்த் அண்ட் வெல்பீயிங். இதுல பார்த்தோம்னா இந்தியாவோட ஸ்கோர் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு. 52ல இருந்து 77 வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஓகேவா? அடுத்தது கீ ஹெல்த் இண்டிகேட்டர்ஸ் அப்படிங்கறதுல பார்த்தோம்னா நமக்கு மேட்டர்னல் மார்டாலிட்டி ரேட் நேஷனல் லெவல்ல கொடுத்துருக்காங்க. இங்க 97 அண்ட் அண்டர் 5 மார்டாலிட்டி ரேட் அப்படிங்கிறது 32 இருக்கு. தமிழ்நாடு பார்த்தோம்னா அதுக்கு பின்னாடி வரும் நம்ம பார்ப்போம். அது இன்னுமே நம்ம பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். சரிங்களா? அண்ட் தென் இம்யூனைசேஷன் கவரேஜ் அதாவது சொட்டு மருந்து ஊத்துறது இது எல்லாமே பார்த்தோம்னா 93%ல இருக்கு. இன்னும் 100% நோக்கி போகணும். பட் ஸ்டில் இன்ஸ்டிடியூஷனல் டெலிவரிஸ் அப்படிங்கிறது பார்த்தோம்னா அதாவது இன்ஸ்டிடியூஷனல் டெலிவரிஸ்னா நமக்கு மருத்துவமனைகள்ல வந்து குழந்தைகளை பெத்துக்கிறது. அதான் இன்ஸ்டிடியூஷனல் டெலிவரிஸ். அது வந்து 97.8%ல இருக்கு. அண்ட் தென் கோல் நம்பர் 6 கிளீன் வாட்டர் அண்ட் சானிடேஷன்லயும் பார்த்தோம்னா ஒரு டிராஸ்டிக் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கு. 63லேருந்து 89க்கு வந்து நம்ம வந்திருக்கோம். இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஓடிஎஃப் ஸ்டேட்டஸ அச்சீவ் பண்ணது. ஓடிஎஃப் அப்படின்னா ஓப்பன் டெஃபகேஷன் ஃப்ரீ அதாவது திறந்த வெளியில் மலம் கழிப்பது இல்லாமல் இருக்கிற அந்த ஒரு நிலையை எட்டியிருக்கோம். ஸ்வச் பாரத் மிஷனுக்கு தான் நம்ம இதுக்கு தேங்க் பண்ணணும். சரிங்களா? ஸோ அதனால என்ன ஆயிருக்கு நமக்கு சானிடேஷன் அப்படிங்கிற கோல்ல நம்ம இம்ப்ரூவ் ஆயிருக்கு. சரிங்களா? அடுத்தது கோல் நம்பர் 7 அஃபோர்டபுள் அண்ட் கிளீன் எனர்ஜி. இதுல பார்த்தோம்னா 51ல இருந்து 96 இம்ப்ரூவ் ஆயிருக்கும். பிகாஸ் கிளீன் எனர்ஜி அப்படிங்கிறதுல இந்தியா நிறைய ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனாலதான் இந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது நமக்கு வந்திருக்கு. அடுத்தது கிளைமேட் ஆக்ஷன் அப்படிங்கிறதுல 54ல இருந்து 67க்கு வந்திருக்கும். ஏன்னா நம்ம ரெனியூவபிள் எனர்ஜி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது அதிகமாயிருக்கு. அதனாலதான். சரியா? ஸோ இது ஓவராலா இந்தியா அததான் நம்ம இந்த இடம் வரைக்கும் பார்த்திருக்கோம். சரிங்களா? அடுத்ததா பார்த்தோம்னா தமிழ்நாடு ஸ்பெசிபிக்கா நிறைய விஷயங்களை பார்க்க வேண்டியது இருக்கு. நம்ம பார்த்தோம் டாப் ஸ்டேட்ஸ் யாரெல்லாம் இருந்தாங்க. கேரளாவும் உத்தரகாண்டும் இருந்தாங்க. அவங்களோட ஸ்கோர் பார்த்தோம்னா 79 அப்படின்னு சொல்லி பார்த்தோம். தமிழ்நாடோட ஸ்கோர் பார்த்தோம்னா 78. அதனால தேர்ட் பொசிஷன்ல இருக்காங்க. மோரார்லெஸ் அடுத்த ஃபியூ இயர்ஸ்ல பார்த்தோம்னா நம்ம தான் டாப் பெர்ஃபார்மிங் ஸ்டேட்டா இருப்போம். இந்த எஸ்டிஜி இந்தியா இண்டெக்ஸ் அப்படிங்கிற இந்த விஷயத்துல. ஓகேங்களா? அடுத்தது தமிழ்நாடு ஃப்ரண்ட் ரன்னர் அப்படிங்கிற கேட்டகரியில மொத்தம் 13 எஸ்டிஜி கோல்ஸ்ல நம்ம ஃப்ரண்ட் ரன்னரா இருக்கும். ஃப்ரண்ட் ரன்னர்னா என்ன 65ல இருந்து 99 மதிப்பெண்கள். என்னென்ன கோல்ஸ்ன்னு பார்த்தோம்னா கோல் நம்பர் 1 நோ பாவர்ட்டி, கோல் நம்பர் 6 கிளீன் வாட்டர் சானிடேஷன், கோல் நம்பர் 8 டீசென்ட் ஒர்க் அண்ட் எக்கனாமிக் growth. ஸோ இது உட்பட மொத்தம் 13 கோல்ஸ்ல ஓகே மொத்தமே நமக்கு 16 கோல்ஸ் தான் இது பண்றாங்க. அதுல 13 கோல்ஸ்ல பார்த்தோம்னா நம்ம ஃப்ரண்ட் ரன்னர் கேட்டகரியில இருக்கும். சரிங்களா? ஒரே ஒரு கோல்ல மட்டும் அச்சீவர் இன் சென்ஸ் 100 அவுட் ஆஃப் 100 வாங்கியிருக்கோம். எங்கன்னா கோல் நம்பர் 7 அஃபோர்டபுள் அண்ட் கிளீன் எனர்ஜி அப்படிங்கிற இந்த கோல்ல. சரியா? அடுத்தது மொத்தம் 14 கோல் ஆச்சா? இன்னும் 2 கோல்ஸ்ல பார்த்தோம்னா பெர்ஃபார்மர் அப்படிங்கிற கேட்டகரி 50ல இருந்து 64 அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ள இருக்கும். சரிங்களா? ஒன்னு என்னன்னா ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, இன்னொன்னு என்னன்னா லைஃப் பிலோ வாட்டர் கோல் நம்பர் 14. அப்ப தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 13 கோல்ஸ்ல ஃப்ரண்ட் ரன்னரா இருக்காங்க. ஒரு கோல்ல அச்சீவர், 2 கோல்ல பார்த்தோம்னா பெர்ஃபார்மர் கேட்டகரியில இருக்கும். சரியா? சோ இதெல்லாம் கரெக்டா நம்ம ஞாபகம் வச்சு எழுதிட்டோம்னாலே போதும். ஓகே. அடுத்து கீ அச்சீவ்மெண்ட்ஸ் பார்த்தோம்னா தமிழ்நாடு பாவர்ட்டி எராடிகேஷன்ல டாப் ஸ்டேட்டா இருக்காங்க. நம்மளோட பாவர்ட்டி ஹெட் கவுண்ட் ரேஷியோ 2.2% இருக்கு. நேஷனல் ஆவரேஜ் பார்த்தோம்னா 14% இருக்கு. அதே மாதிரி நம்மளோட சைல்டு ஸ்டண்டிங் அண்ட் அண்டர் வெயிட் சில்ட்ரன்ஸ் பார்த்தோம்னா அதுவும் நேஷனல் லெவலோட கம்மியா இருக்கு. 22% அண்ட் 25% ரெஸ்பெக்டிவ்லி. சரியா? நம்மளோட எம்எம்ஆர் பார்த்தோம்னா 54, அண்டர் 5 மார்டாலிட்டி ரேட் பார்த்தோம்னா 13. இதுவுமே நேஷனல் லெவலோட கம்மியா இருக்கு. அண்ட் தென் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோல இந்தியாவிலே டாப் ஸ்டேட்னா நம்ம தான். ஹையர் செகண்டரியில பார்த்தோம்னா 81%, அதாவது 10th முடிச்சு 12th போறது ஹையர் செகண்டரி. ஹையர் எஜுகேஷன் 12th முடிச்சுட்டு காலேஜ் போறதுல பார்த்தோம்னா 47%. இதெல்லாம் எதை பேஸ் பண்ணி சொல்றாங்கன்னா ஆல் இந்தியா சர்வே ஆன் ஹையர் எஜுகேஷன் ஆயுஷ் ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுல
ஹையர் எஜுகேஷன்னா 47%, ஹையர் செகண்டரி எஜுகேஷன் அப்படின்னா 81%. ஸோ டாப் ஸ்டேட்டா நம்ம இருக்கோம். சரிங்களா? வேறு என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, சேஃப் ட்ரிங்கிங் வாட்டர் கிடைக்கிறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 81% வீடுகளுக்கு கிடைக்கிறதாக சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அண்ட் தென் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் பார்த்தோம்னா 4.8%, லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் அப்படிங்கிறது 62%. அடுத்தது அட்லீஸ்ட் ஒரு 92% வீடுகள்ல வீட்டுல ஒரு மொபைல் போனாவது இருக்கு. ஓகேங்களா? வீட்டுக்கு ஒரு மொபைல் போன் அது கிட்டத்தட்ட 92% வீடுகள்ல இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஆதார் கவரேஜ் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல பார்த்தோம்னா 97.94%ஆ இருக்கு. சரியா? ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன்ங்கிறது பெருசா இருக்காது. எல்லாமே டேட்டா பாயிண்ட் தான். டேட்டாவை எந்த அளவுக்கு ஞாபகம் வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இந்த கொஸ்டின் கேட்டாங்கன்னா நீங்க அந்த டேட்டாவை கரெக்டா பிரசன்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 15 out of 15 கூட போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரியா? ஸோ நல்ல டேட்டாஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே மாதிரி இன்னும் 2 கொஸ்டின்ஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.